சார் என்ன சொல்றீங்க? அப்படியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் இருக்கும்போது நீங்க ஃபீல் பண்ணலாமா? ஓகே ஓகே சார். எலே சமத் சிங், இப்ப கமிஷனர் தான் என்கிட்ட போன்ல பேசினாரு. எலே நம்ம ஊருக்குள்ள மாஸ்டர் ஜின்னு ஒரு ஸ்மக்லர் நுழைஞ்சிருக்கானம்ல, அவனை நான் எப்படியாவது புடிச்சாகணும்ல. எலே இந்த தடவை அந்த கட்டுப்பட்டு நமக்கு தொந்தரவா இருக்க கூடாதுல சார். ஆமா, இதுல கட்டுவும் பட்டுவும் எங்க இருந்து வந்தாங்க? இல்ல நான் சொல்றத புரிஞ்சிக்க. எப்பவும் திருடங்களை அவங்க பிடிச்சிட்டு பேரை தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த தடவை அந்த பேரை அவங்க தட்டிட்டு போக நான் விட மாட்டேல, நான் தான் பிடிப்பேன். இல்லங்க பாரு, முதல்ல அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து ஜெயில போடுவேன். அதுக்கப்புறம் அந்த கிரிமினலை பிடிச்சி நான் பேரு வாங்குவேன். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே. இந்த கேஸை மட்டும் முடிச்சீங்கன்னா நமக்கு ப்ரமோஷன் நிச்சயம். எப்படி பார்த்தல பட்டு, எப்படி ஈஸியா இந்த பொம்மையை தூக்கி அடிச்சனு? இதுக்கு பேரு தான் அனாம் காம்பேட், அதாவது ஆயுதம் இல்லாம தூக்கி அடிக்கிறது. நம்ம ப்ரொஃபஷனுக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்றது ரொம்ப முக்கியம். புரியுதா உனக்கு? திரும்பவும் உனக்கு டெமோ காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ இதை குத்தி கும்மாலாடி. இப்ப இவர் அப்படியே அலேக்கா என் பின்னாடி தூக்கிட்டு வா. இந்தா, இது ஓகேவா? ஓ நோ, ஏய் கட்டு, என்னோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு மேன், அதுவும் நமக்கு பின்னாடியே. ஓகே பட்டு, நான் இப்போ ரெடி ஆயிட்டேன். அதாவது கண்ணை மூடி எப்படி ஃபைட் பண்ணுன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஓகேவா? மண்மணி சார், நீங்க எங்க என்ன பண்றீங்க? சாரி சார், பொம்மை நினைச்சு உங்களை போட்டு குத்துன்னு குத்திட்டேன். ஒரு போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? சமத் சிங், முதல்ல இவனை கைது பண்ணு. இவனுக்கும் மாஸ்டர் ஜிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் இவன் என் மேல கை வச்சிருக்கான். மூஞ்ச உடைச்சிட்டால, வலி தாங்க முடியல. என்ன அடி? எலே, அந்த மாஸ்டர் ஜியை நான் எப்படியும் பிடிச்சிருவேன், பிடிச்சு ஜெயில போட்டுருவேன். இத பாருங்க, மாஸ்டர் ஜிங்கிற பேர்ல எங்களுக்கு எந்த ஸ்மக்லரையும் தெரியாது. அதுவும் இல்லாம நாங்க அவனுடைய ஃப்ரெண்டும் கிடையாது. பட்டு, நான் உனக்கு அனாம் காம்பேட் எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்தல, இப்ப அடுத்ததா அனாம் ரன்னிங் எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கவனமா பாரு. On your mark, get set, ஐயா, மண்மணி சார் எங்களை துரத்திட்டு வராருங்க ஐயா. தயவு செஞ்சு எங்களை எங்கேயாவது மறைச்சு வைங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. ப்ரொஃபசர் இப்படி உடைஞ்சு போய் நிக்கிறாரு. ப்ரொஃபசர், என்னாச்சு? ஒருவேளை என்னாச்சு உங்களுக்கு? தூங்கில் லிட்டில் ஸ்டார், என்னோட கண்டுபிடிப்பை கொஞ்சம் பாருங்க சார். அடி எப்படி இருந்துச்சு தம்பிகளா? ப்ரொஃபசர் ஐயா, இத வச்சு எங்களை தான் டெஸ்ட் பண்ணுமா? தயவு செஞ்சு நாங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஏதாவது உதவி பண்ணுங்க. ஆமா ப்ரொஃபசர், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அம்மா, என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே? இவ்வளவு அடி கொடுத்ததுக்கு அப்புறமும் அடியை எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயப்பா? சரி, நான் கொடுக்க சொல்றேன், வாங்கிக்கிங்கப்பா. இந்தாங்க. ப்ரொஃபசர், நாங்க சந்தர்ப்பம்னு கேட்டோம். சந்தர்ப்பம் அப்படின்னா சான்ஸ் கொடுங்கன்னு அர்த்தம் ப்ரொஃபசர். இந்த ஆளை வச்சிட்டு நாங்க சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? என்னாச்சு? உள்ள மாஸ்டர் ஜிங்கிற பேர்ல ஒரு ஸ்மக்லர் அவன் ஃபேஸை மாத்திட்டு சுத்திட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் மண்மணி வேற நாங்க அவனோட ஃப்ரெண்ட் நினைச்சு எங்களை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாரு. அப்படினா நீங்களும் பேச மாத்திக்கிட்டு மாஸ்டர் ஜியை நல்லா தேடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா மண்மணி சார் உங்களை பிடிக்க மாட்டாரு. நீங்களும் மாஸ்டர் ஜியை தேட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த ரூம்ல பேச மாத்திர எல்லா விதமான திங்ஸும் இருக்கு, அங்க போங்க. வாவ், அப்படியே ப்ரொஃபசர்? சூப்பர் சூப்பர், செம்ம. போங்க கட்டு. இப்ப பாரு, பட்டு என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. இந்த பட்டுக்குள்ள இருக்கிற டிடெக்டிவ் சொல்லிட்டான்ப்பா, என்னால இந்த வேலையை சொடுக்கு போடுறதுக்குள்ள முடிச்சு காட்ட முடியும். ஏய் கலக்குற பட்டு, உண்மையிலேயே நீ யாருன்னே தெரியலப்பா. சரி, நீ போய் அவனை தேடு. நான் இன்டர்நெட்ல அந்த மாஸ்டர் ஜி யாருங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஹலோ பட்டு, இப்பதான் இன்டர்நெட்ல அந்த மாஸ்டர் ஜியோட போட்டோ பார்த்தேன். கண்டிப்பா இது ரியல் போட்டோவா தான் இருக்கும். 3-4 கெட்டப்ல இருக்கான். அந்த எல்லா போட்டோ உனக்கு அனுப்புறேனே.
வந்துருச்சா? சார், நீங்க இவனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? சார். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு போட்டோ உங்ககிட்ட காட்டுறேன். அவர் இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காருன்னு நீங்க பார்த்து சொல்லணும். ஓகே? நோ சார், இவர் இந்த ஹோட்டலில் கிடையாது. இவர் நேற்று தான் ரூம் நம்பர் 420 செக்இன் பண்ணார். நான் அவர்கிட்ட உங்களை பேச வைக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீங்க கால்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம். ஆக்சுவலா நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் திடீர்னு என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான், அதுக்காக தான். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், நீங்க கால் பண்ணாதீங்க, ஓகேவா? ஆஃப் கோர்ஸ் நாட் சார். இப்போ நீங்க போகலாம். தேங்க்யூ. ஏய் கட்டு, நல்லா கேட்டுக்கோ. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் மன்மானி, நான் விஸ்ராம்பூர் இன்டர்நேஷனல் ஹோட்டல்லேருந்து பேசிட்டு இருக்கேன் சார். எங்கள் ஹோட்டலில் ஒருத்தர் இல்லை, 2 ஆளுங்க சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஹலோ, நீங்க யாரு? நான் மாஸ்டர் ஜியை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, ஒல்லியா மாடல் மாதிரி இருப்பாரே. எஸ். இன்னும் ஒரு மாடல் மாதிரி இருக்காரு. ஐயா, நான் ஒரு புகழ் வாய்ந்த ஜோதிடர் ஐயா. நான் மனுஷங்களோட கையை பார்த்து மட்டும் இல்ல, அவங்களோட முகத்தை பார்த்து அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு புட்டு புட்டு வச்சிருவேன், அதுவும் கடலக்கரையோட. எதிர நிக்கிறவங்களோட எதிர்காலத்தை அப்படியே சொல்லுவேன். நீங்க தான் இப்ப எதிர இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதிடரே. ஆனா என்னோட எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அப்படியெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. எவன் வாழ்க்கை எப்படி மாறும்னு எவனுக்கு தெரியும், என்ன தவிர. உன் முகத்தை பார்க்கும் போதே பாதி விஷயம் வந்துருச்சு. உனக்குள்ள மெகா சைஸ்ல ஒரு மகான் ஒளிஞ்சிருக்கார் தம்பி. மகான் கூடிய சீக்கிரமே புகழோட உச்சிக்கே போய் நீ புதிய கட்சி ஆரம்பிப்ப தம்பி. ஜக்கம்மா சொல்லிட்டா, உனக்கு பெரிய பரிசு கிடைக்க போகுது தம்பி, பரிசு. அப்புறம் உன்னோட போட்டோ இல்ல, டிவில, பேப்பர்ல, பேனர்ல எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. என்ன முடியாத அளவுக்கு பணம், தின்ன முடியாத அளவுக்கு சோறு, பெத்த பேரு, ஊரே வளைச்சு போடுன்னு பயங்கரமான வாழ்க்கை வாழ போறப்போ. போதும் போதும் ஜோதிடரே, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் உங்களோட ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன தம்பி சொல்ற? எனக்கு அப்படி என்ன நடக்க போகுது, எங்க சொல்லு கேப்போம். போலியா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற ஜோதிடரே, பிரேக் பிடிக்காத ரயிலும் என்னோட அடியும் ஆரம்பிச்சுட்டா நிக்கவே நிக்காது, போய்கிட்டே இருக்கும். போச்சு போ, இது எப்ப முடிஞ்சது? வாடாயா வண்டூர் தாமடையா. போதுமா? இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ப பொறுமையா பதில் சொல்லு. நீ எந்த விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு வந்த? உட்கார்ற இடத்துலயே அடிச்சுட்டு உட்காரு. எங்க உட்காருது? இருப்பா, ஓகிறாதப்பா. ஏப்பா அநியாயம் பண்ற? சீட்டை கிழிச்சிட்டு உட்கார்ற, எப்படி உட்கார முடியும்? நாம நின்னுகிட்டே பேசுவோம். அது நீங்க இல்ல, நான் நிக்கிறேன். மாஸ்டர் ஜி, நான் ஒரு சாதாரண திருட. 4 காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒட்டுதாடியை ஓட்டிக்கிட்டு எதிர்காலத்தை சொல்றேன்னு ஊரெல்லாம் புருடா விட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பாவ பையன். எனக்கு ஜோதிடமும் தெரியாது, ஃபேஸ் ரீடிங்கும் தெரியாது. உங்களுக்கு உங்களை மாதிரியே பெரிய மனசு இருக்குங்கிற நம்பிக்கையில கும்பிடுற, மன்னிச்சிருங்க. சரி, உன்னை நான் விட்டுறேன். போயிடு இங்க இருந்து, என் கண்ணு முன்னால நிக்காத. பல்ல காட்டுறத நிறுத்திட்டு நீங்க அவனையே ஃபாலோ பண்ணி போங்க. அவன் போலீஸோட ஆளா கூட இருக்கலாம், போங்க. என்ன போட்டு சமாட்டி அடிச்சிட்டான் கட்டு. பேசிட்டே இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டான். என்ன படுக்க போட்டு பழிச்சு என்ன அடி படுத்துருச்சு. என்ன பண்ணலாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டே அந்த மாஸ்டர் ஜி அடிச்சிருப்பான். அவனா, நீ இங்கே உட்காரு. இல்ல நீ இங்கே நில்லு, நான் டக்குன்னு போயிட்டு வந்துறேன். ஹலோ மாஸ்டர் ஜி. உட்காந்து பாப்போம். வலிக்குது, எரியுது. இந்த மாஸ்டர் ஜி நம்மள வேற எங்கேயாவது அடிக்க கூடாதா? அவனோட ஃப்ரெண்டு மேல வரான். இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த ஃப்ராடு ஜோதிடனோட ஃப்ரெண்டு இப்ப மேல வந்துகிட்டு இருக்கானா. நான் இப்ப என்னோட பர்சனல் ரூமுக்குள்ள போறேன். அவன் வந்ததும் நீங்க 2 பேரும் உங்க வேலையை காட்டுங்க. ஒரு அடியும் உள்ள இருக்கிற எனக்கு கேட்கலாம்.
நான் தான் மண்மணிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இங்கதான் அந்த மாஸ்டர் ஜி ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏலே சமத் சிங், நான் சொன்ன ஹோட்டலுக்கு டீ எடுத்துட்டு சீக்கிரமா வாழ. சீக்கிரம் வந்துருல, லேட் பண்ணிராத, சீக்கிரம் வந்துரு. ஏலே இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி, நான் குடிக்கிறது வடிகட்டாத டீ. உங்க 2 பேர்ல யார்ல மாஸ்டர் ஜி? சொல்லுங்கள, சொல்லுங்க. ஏலே தொல்லை பண்ண இங்கேயே வந்துட்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலே கை வைப்பீங்க? அந்த மாஸ்டர் ஜி என் ஃப்ரெண்டை அடிச்சிருக்கான். அவனை நான் விட மாட்டேன். நில்லுங்கள, எங்களை ஓடுறிய? சொல்லிட்டு இருக்கல. ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட என்னமோ சொன்னியாமே, பிரேக் இல்லாத ட்ரெயினும் மாஸ்டர் ஜி அடிக்கிறதும் ஆரம்பிச்சதுன்னா நிக்கவே நிக்காதாமே. எங்க ஊர்லயும் அதேதான். நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நிக்காம போயிட்டு இருக்கோம். பாக்குறீங்களா? பாருப்பா, நான் மன்மானி இன்ஸ்பெக்டர், நல்லா பாரு. ஐயா, என்ன மன்னிச்சு ஐயா. இப்படி ஒரு கெட்டப்ல நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. அதனாலதான் அடிச்சுட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் சார், இது வரைக்கும் மாஸ்டர் ஜியை யாராலையும் பிடிக்க முடியல. உன்னாலையும் எப்பவும் பிடிக்க முடியாது. நில்லு நில்லுன்னு சொல்றல. பட்டு, காரை ரெடி பண்ணு, நான் வந்துட்டு இருக்கேன். மாஸ்டர் கொஞ்சம் பின்னாடி பாருங்க. விடக்கூடாது கட்டு, ஃபாஸ்டா போ. வண்டிய வேகமா விடல. ஏய், இவனை தியேட்டர் பக்கமா போறான். வாவ். போங்க. சாரி, இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இல்ல, மாஸ்டர் ஜி தான் ஷோ பண்ண போறாரு. டோன்ட் மைண்ட், அமைதியா உள்ளேயே இருக்க. எல்லாரும் ஹம்டி டம்டிய பாருங்க. எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு ரைம் சொல்ல போறேன். பசங்களா, இன்னைக்கு பிளே ரொம்ப நல்லா இருக்க போறது பாருங்க. ஹம்கி டம்கி சாட் ஆன் த பால். சிண்ட்ரெல்லா, தடித்தாண்டவராயா மாஸ்டர் ஜி, ஒழுங்கா எங்க கூட வந்துரு. உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு, இல்ல மூஞ்சிலே குத்திடுவேன். என்ன இது? சிண்ட்ரெல்லா எங்க இருந்து வந்தா? நீ உன்னோட போயம படி. யாரு வராங்க யாரு போறாங்கங்கறத நீ கவனிக்காத. ஐயோ காமெடி. அங்க பாரு, அம்டி கூட சிண்ட்ரெல்லா உட்கார்ந்திருக்கா. பாரு பாரு. ஹம்டி டம்டி சாட் ஆன் த பால். ஹலோ. ஹம்டி சிண்ட்ரெல்லா ரெட் ரைடிங் ஹுட். நான் உங்களை அடிச்சிடுவேன். என்னால இத பாட முடியாது. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யாராவது சொல்றீங்களா? நிறுத்துங்க.
இங்க என்னவே நடக்குது? பசங்கெல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டாங்களா? இல்ல, நான் தான் பசங்களை பார்த்து பயந்துருக்கேன். அவ்வளவுதான் மாஸ்டர் ஜி, எல்லாம் முடிஞ்சது. எங்க கிட்ட டொக்கா மாட்டிக்கிட்டீங்க. ஒழுங்கா வரீங்களா? மாஸ்டர் ஜியை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பிரேக் இல்லாத ட்ரெயினும் என்னோட அடியும் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அது நிக்கவே நிக்காது. மறுபடியும் குச்சியா? கட்டு எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அடி உழுது, சீக்கிரம் வந்துரு கட்டு, காப்பாத்து. இல்ல மாஸ்டர் ஜி, எலே ஓ கையில இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டுட்டு என்கிட்ட இப்ப நீ சரண்டர் ஆகுற. இப்ப நான் உன்னை என்ன பண்ண போற பாரு. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒரு போலீஸ்காரங்க மரியாதை இருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் சாமி. இருக்கியா? இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அம்மா வலிக்குதுல. அடிச்சனா செத்துக்கிட்டு போயிட போறேன். விட்டுருல, நான் எவ்வளவு தானே வாங்குறது. அம்மா இல்ல நீனா கொலைகேஸ்ல உள்ள போயிருவ நீ. கட்டு நான் வந்துட்டேன். அசல்டா வலிக்குது. இந்த கட்டு பட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டா யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. ஓஹோ, சார் அடி வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். இதாங்க போதுமா இல்ல இன்னும் வேணுமா? மாஸ்டர் ஜி போயிட்டு வாங்க ஜி. எங்க போறீங்க? இன்னையில இருந்து நான் வெளியூரு. என்ன விட்டுருங்க. என்ன பண்ணிச்சிருங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன விட்டுற சொல்லுங்க. அடி தாங்க முடியல. எங்க இருக்க போன அடிக்கிறாங்களே, இது நியாயமா? ஞாபகம் இருக்கட்டும், இந்த கட்டு பட்டு ஓடிய நட்பு கடல் காத்துல கடந்த உப்பு.